லைஃப் ஆன். வணக்கம். திங்கக்கிழமை பிறந்த உடனேயே நமக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா 2026 2வது திங்கக்கிழமை நம்ம சந்திக்கிறோம். பொங்கல் வரப்போகுது. அதுக்கான அந்த கொண்டாட்ட மகிழ்ச்சியில நாம இருப்போம். இந்த மகிழ்ச்சியெல்லாம் நமக்கு வரணும்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறி இருக்கணும். இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல. அதான்டா முன்னேறினா தான் நமக்கு பெருமை. கல்வியால், செல்வத்தால், குணங்களால், அன்பால், பண்பால் எல்லாவற்றிலும் நம்ம முன்னேறி இருக்கணும். பதவின்னு சொல்லலாம். பதவியை நம்ம குறை சொல்லக்கூடாது. இப்ப இந்த மாதிரியான நாம் பதவி, பணம், புகழ் எல்லாவற்றையும் பெறதுனா எப்படி பெறது? எல்லாரும் குழந்தைய தாங்க பிறக்கிறோம். பிறந்த குழந்தை இது மன்னனுடைய மகனா இருந்தா இளவரசர் பிறந்து விட்டார்னு சொல்லுவாங்க. அதே போல பெரும் செல்வந்தருடைய மகன் பிறந்து விட்டா ஒரு பெரிய பட்டம் கொடுப்பாங்க. ஆனால் சாதாரண மனிதர்களை பொறுத்த மட்டும் இன்னார் மகன் இன்னார் இப்படி இந்த தொழிலுக்கு பிறந்து விட்டார்னு சொல்ல, பேராசிரியர் மகன் பேராசிரியர் பிறந்து விட்டார் சொல்ல மாட்டாங்க. அப்ப பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்படுகின்ற அந்த பதவி எதுன்னு கேட்டீங்கன்னா அரசர்களுக்கு அந்த காலத்துல. இப்ப அப்படி இல்லை. இப்ப யார் வேணாலும் நாட்டை ஆள்வதற்கான தகுதிக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டால் வரலாம்னு நிலைமை வந்துருச்சு. நாட்டை ஆள்றது இருக்கட்டுங்க, ஒவ்வொரு துறையிலையும் சாதனை பண்ணி நாம நாட்டுக்கு பயன்படுற மாதிரி இருந்தாலே போதும்ல. அதான் வேணும். நாம வாழ்றதுங்கிறது ஒரு வகை. அவரு பரவாயில்லைங்க, படிச்சு முன்னேறி அவர் தன்னுடைய குடும்பத்தோட சிறப்பா இருக்காரு. அன்பு மரணம் உடைத்தாய் நில்வாழ்க்கை பண்பு பயன் அதுன்னு அப்படியே அருமையா இருக்காருங்க. சரி, ஊருக்கு என்ன செஞ்சாரு? ஊருக்கெல்லாம் ஒழிஞ்சாருங்க. அவரு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாருங்க. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு. சரி, இது நல்லதுதான். இது மட்டும் நல்லதா? பிறருக்கு நாம ஏதாவது உதவுனா தானங்க இந்த மனித பிறவியினுடைய பயன் இருக்கு. 2 குதிரை ஓடுது. ஓடுறப்போ ஒரு குதிரை விழுந்துட்டா உடனே அந்த இன்னொரு குதிரை நின்று அதுக்கு உதவி செய்யற வாய்ப்பு இல்லை. மிருகங்கள்ல அப்படித்தான். சில நேரங்களில் தான் பார்க்குறோமே தவிர மற்றவற்றுக்கு அப்படியான யோசனை இல்லை. ஆனால் நம்ம அப்படி இல்லைங்க. நாம் உயர்வதற்கு எது காரணம்? மனிதர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலே சிறந்தது புத்தகங்கிறாங்க. அந்த புத்தகத்தின் மூலமாக கல்வி அறிவு பெற வேண்டும். ஒரு காலத்தில் இந்த நாட்டில் ஆண்களுக்கு தான் கல்வி இருந்தது. பெண்கள் ரொம்ப குறைவாக படித்து வந்தாங்க. தமிழ்நாட்டில் இல்லையா, காக்கை பாடினார் இல்லையா, ஔவையார் இல்லையா, ஆண்டாள் இருக்கட்டுங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் சாதாரண எளிய மக்கள் அப்படி படிச்சு வந்தாங்களா? படிச்சு வந்த பெண்ணை பத்தி தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது தான் படிக்க போகிறப்ப தனக்கு இந்த சமுதாயம் கொடுத்த அவமானங்களையும் தண்டனைகளையும் பொறுத்து கொண்டு தான் படித்து ஆசிரியராகி மற்ற பெண்களையும் படிக்க வைக்க முயன்று அதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு பெண்ணுடைய பேர் என்ன தெரியுமா? சாவித்திரிபாய் பூலே. சாவித்திரிபாய் பூலே அவர்கள் மகாராஷ்டிரத்தில் சதாரா மாவட்டத்தில் நைகான் என்கின்ற சிற்றூர்ல பிறக்கிறாங்க. இவங்க 9 வயதா இருக்கிற போது இவங்களுக்கு திருமணம் நடக்குது. இவரை திருமணம் செய்து கொண்ட அந்த 13 வயது பையனுடைய பெயர் ஜோதிராவ் பூலே. அவரு தன்னுடைய மனைவியை படிக்க வைக்கிறாருங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இது எப்ப நடந்தது? இவங்க பிறந்தது 1831. இவர்களுடைய 17வது வயதில் 1848 சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முதல்ல, ஞாபகம் வச்சுக்கங்க, 100 வருஷத்துக்கு முதல்ல வெள்ளைக்காரர்கள் ஆண்டுகிட்டு இருந்தப்ப கடுமையான சாதி ஒடுக்குமுறைகள் மற்றவையெல்லாம் இருந்த போது இந்த பெண்ணு படிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களை ஆசிரியர் பயிற்சிக்கு அனுப்புறாரு கணவர். போற வழி பூரா அவங்களுக்கு சாணியை கரைச்சி ஊத்துறது, அழுகின முட்டை எறிகிறது, தக்காளி பண்றது. அந்த பொண்ணு அழுதுட்டே கணவன்கிட்ட சொன்னப்ப கணவன் சொன்ன ஒரு வார்த்தை, அதனால பரவாயில்ல, நீ என்ன பண்ண, 2 புடவை கொண்டு போ. ஒண்ணு அந்த அவங்க எறிகிறாங்கல்ல, அது முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு இன்னொரு புடவை மாத்திக்கிட்டு நீ படி, நீ ஆசிரியர் ஆகணும்ப்பா அப்படிங்கிறாரு. இவங்க 2 பேருக்கு உதவியா இருந்தது யார் அப்படின்னா ஒரு இஸ்லாமிய பெண்மணி, பாத்திமா ஷேக் என்ற ஒரு இஸ்லாமிய பெண்மணி. சாவித்திரிபாய் புலேக்கும் ஜோதிராவ் புலேக்கும் வாரிசுகள் இல்லை, குழந்தைகள் இல்லை. ஆனா இவங்க அதை பத்தி கவலைப்படல. என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அந்தன விதவையாக இருந்த ஒரு பெண்ணின் மகனை யஸ்வந்த் ராவ் என்கின்ற அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. 1000 சிரமங்கள் இருந்தாலும் கூட இவங்க என்ன பண்ணாங்க, படிச்சுட்டு 9 மாணவிகளோட முதல் பெண்களுக்கான ஒரு பள்ளியை தொடங்குறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடி 200 பேருக்கு மேல வந்துடுறாங்க. இப்ப கல்வி மூலமாக சாதித்தது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்து வாங்க என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் அந்தன வீட்டு பெண்கள் கணவன் இறந்து விட்டால் மிக கடுமையாக
கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அந்த காலத்தில் உடன்கட்டை ஏற வைத்தார்கள். அப்போது உடன்கட்டை ஏறுதல் என்கின்ற அந்த கொடுமையான வழக்கத்தை மாற்றிய பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் ராஜாராம் மோகன் ராய் என்கின்ற அந்த அறிஞருக்கு உண்டு. சரி, இது ஒரு பக்கம் நடந்த போது இந்த பெண்களுடைய தலை மொட்டையடிக்கப்பட்டு வெள்ளை சேலையை தரப்பட்டு வீட்டுக்குள்ளே அடைத்து வைக்கப்பட்டார்கள். இதற்கு எதிராக சாவித்ரிபாய் புலேயும் அவரோடு இருக்கிற பெண்களும் சேர்ந்து கடுமையாக போராடி எதிர்த்தார்கள். அப்போது சமுதாயமே திரண்டு அந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் சொல்லக்கூடிய பழமைவாதிகள் இவர்களை தாக்கினார்கள். ஆனாலும் இவர்கள் சற்றும் தலைக்காது ஒரு திட்டமிட்டார்கள். யார் மூலம் அவர்களுக்கு அந்த தலை மலிக்கப்படுகிறதோ அந்த நாவிதர்களை அழைத்து, ஐயா நீங்கள் இந்த செயலை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு அவர்களெல்லாம் ஒன்று திரட்டி அவர்களெல்லாம் இந்த செயலை செய்ய மாட்டோம் என்று மறுத்து அந்த பெண்களை காப்பாற்றினார்கள். அதற்கு காரணம் சாவித்ரிபாய் புலே. அடுத்ததாக 1870 மிக கொடூரமான பிளேக் என்கின்ற அந்த நோய் வந்தது, பஞ்சம் வந்தது. பஞ்சத்தின் போது இவரும் இவருடைய குழுவினரும் சென்று அவர்களை மீட்டார்கள். இந்த பிளேக் நோயின் போது யஸ்வந்த் ராவும் இவருடைய தாயாருமாகிய சாவித்திரியும் அங்கே ஒரு மருத்துவமனை உருவாக்கினார்கள். அப்போதுதான் ஒரு முறை பிளேக்கால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையை தோளிலே போட்டு கொண்டு வந்த ஜோதிராவ் பூலே அந்த நோய் தொற்றால் அவர் இறந்து போக தன்னுடைய பணியை இந்த அம்மையார் தொடர்ந்தார்கள். ஒருபுறம் கல்வி பணி, ஒருபுறம் அடக்குமுறைக்கு எதிரான சமுதாய பணி, ஒருபுறம் மருத்துவ பணி, ஒருபுறம் பசிப்பணி நீக்கிய செயல்பாடு, எல்லாவற்றுக்கும் மேலாக 1870 52 பேரோடு உறைவிடை பள்ளியும், அதாவது ரெசிடென்சியல் எஜுகேஷன்ங்கிற மாதிரி தங்குவதற்கான ஒரு பள்ளியையும் அமைத்தார் இவர். இப்படியான பணிகளை செய்த இவருக்கு நம் அரசாங்கம் என்ன பெருமையை தந்தது என்று கேட்டால் 2015 ஆண்டு புனே பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை சாவித்ரிபாய் புலே புனே பல்கலைக்கழகம் என்ற அந்த பல்கலைக்கழகத்துக்கு இவருடைய பெயர் சூட்டப்பட்டது. அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. இத்தகைய பணிகளெல்லாம் செய்த சாவித்ரிபாய் புலே 1897 அதாவது 900 ஆண்டுக்கு முன்பாகவே அவர் மரணமடைகிறார். ஆனாலும் அவர் பெயர் இன்றைக்கும் பேசப்பட்டு வருகிறது. பெண்ணுக்கு கல்வி படிக்க போகிறது ஒரு வகை, படிக்க வைக்க போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை செய்தவர்கள் இவர்கள் தாங்க. இப்போது நாம் பார்த்த இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. நாம் வாழ பிறந்தோம், பிறரை வாழ வைக்கவும் பிறக்க வேண்டும். ஒரு தீபம் எரிந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டில் இருள் மறையும். ஆனால் அதே தீபம் லட்சக்கணக்கான தீபங்களை ஏற்றுமே ஆனால் அந்த தீபத்தினால் உலகமே ஒளிபெறும். சாவித்ரிபாய் புலே போன்றவர்கள் விளக்கு மட்டுமில்லை, அவர்கள் மற்ற விளக்குகளை ஏற்றிய ஒரு ஜோதிராவினுடைய மனைவி. தமிழ்நாட்டில் பாரதி போன்றவர்கள் எட்டையும் பெண்கள் தொழுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார்னு சொல்றதா காரணம் பெண் கல்வியினுடைய அவசியம். தொடர்ந்து வந்த பாரதிதாசனும் கல்வி இல்லாத பெண் கலர் நிலம், அங்கு புல் விளையலாம், புதல்வர்கள் விளையக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாரு. அதே போல அவரை தொடர்ந்து வந்த மற்றவர்களும் பெண்ணுரிமைக்காகவும் பெண்கல்விக்காகவும் போராடினார்கள் என்பது உண்மை. தந்தை பெரியாரும் பெண் கல்வியை வலியுறுத்தியதை நாம் பார்க்கின்றோம். பிற்காலத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சாவித்ரிபாய் புலே அவர்களுடைய பெயரிலேயே அந்த அரசாங்கம் ஒரு விருதினையும் அறிவித்திருக்கிறது. நம்ம இப்ப பேசின சாவித்ரிபாய் புலேயை பற்றி என்னுடைய இனிய நண்பர் புதுக்கோட்டையை சேர்ந்த கவிஞர் முத்துநிலவன் அவர்கள் இந்து தமிழ் திசையில ரொம்ப அருமையாக இந்த செய்தியை நினைவூட்டி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இப்படிப்பட்ட பெண்களால் பாரதத்துக்கு எப்போதும் பெருமை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.